தேவனை பற்றிய அடிப்படை சத்தியங்கள், சில சத்தியங்களை நான் எடுத்து சொன்னேன். இன்றைக்கும் 2 அடிப்படையான சத்தியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது என்னவென்றால், இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? 2 சத்தியங்கள். கர்த்தர் ஆளுகிறார். முதலாவது சத்தியம் என்னது? கர்த்தர் ஆளுகிறார். 2வது, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆளுகிறார்னா அதில் என்னென்ன அடங்கியிருக்குன்னு கொஞ்சம் பல காரியங்கள் அடங்கியிருக்கு. அதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு படிப்படியாய் சொல்லுகிறேன். கர்த்தர் ஆளுகிறார்னா அதில் முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்கு சகல வல்லமை மட்டும் இல்லை, சகல அதிகாரமும் உண்டு. அதிகாரம் என்ற வார்த்தையை தான் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். 2வது, இருக்கிறதுலே சுப்ரீம் அதிகாரம். இந்த உலகத்தில் பலர் ஆளலாம், பலர் அதிகாரம் வைத்து இருக்கலாம், பலர் ஒரு மேலான ஒரு நிலையில் இருக்கலாம், பதவியோ அவங்களுக்கு பவரோ என்னமோ இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் மேலாக டாப்பில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அது யாரு? நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர். 3வது, இவ்வளோ அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு தேவன் ஆளுகிறார். ஏன் சொல்கிறேன்? சிலர் அவங்களுக்கு பதவி இருக்கும், அதிகாரம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் ஆள மாட்டாங்க. அதாவது அதை விட்டுட்டு எதாவது பார்த்துட்டு இருப்பாங்க, ஆள மாட்டார்கள். தேவனோ ஆளுகிறார். அதிகாரம் வைத்திருக்கிறார், சுப்ரீம் அதிகாரம், அதை வைத்து கொண்டு ஆளுகிறார். 4வது, சகலத்தின் மீதும் ஆளுகிறார். சகலத்தின் மீதும் ஆளுகிறார், அதாவது முற்றிலும் ஆளுகிறார். சகலத்தின் மீதுன்னா என்னங்க அர்த்தம்? எல்லாத்தின் மீதும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா விஷயங்களிலும், பெரிதோ சின்னதோ எல்லாத்தின் மீதும் ஆளுகிறார். எல்லாத்தையும் செய்கிறார்னு சொல்ல, நல்லா கவனிங்க. ஆளுகிறார்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு பாருங்க. அதுக்கும் செய்கிறார்ன்றதுக்கு அர்த்தத்துக்கும் சேம் ஒன்றும் கிடையாது. தேவன் ஆளுகிறார்னு சொல்லும் போது அது ஒரு அர்த்தம், தேவன் செய்கிறார்னா அது கொஞ்சம் வேற அர்த்தம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் செய்கிறார்னு போய் நடக்கிறதெல்லாம் அவர் செய்கிறார்னு சொல்லலை நான். ஆனால் எல்லாத்தின் மீதும் ஆளுகை செலுத்துகிறார், அதுதான் சொல்லி வருகிறோம். எல்லாத்தின் மீதும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா விஷயங்களிலும் தேவன் தன்னுடைய ஆளுகையை அதன் மீது செலுத்துகிறார். என்ன அர்த்தம்? எதுவுமே யாரும் அவருடைய அதிகாரத்துக்கு வெளியே இல்லை, எல்லாமே அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கு. அவருடைய கண்ட்ரோலுக்கு வெளியே எதுவுமே இல்லை. யாரும் எதுவும் அவர் நினைச்சதை தடுத்து நிறுத்த முடியாது. யாரும் எதுவும் அவருடைய ஆளுகையை தடுத்து நிறுத்த முடியாது. சகலத்தையும் ஆளுகிறார். கொஞ்சம் விளக்குறேன் பாருங்க. யாருமே எதுவுமே தேவனை தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சார்னா யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த மனுஷனும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த பெரிய ஒரு அதிகாரியா யார வேணா இருக்கலாம் பாருங்க. பெரிய ஒரு நிலையில இருக்கிற ஆட்கள், ராஜாக்கள், முன்ன காலத்துலலாம் ராஜாக்கள், அவங்க தான் இருக்கிறதுலே டாப். தடுத்து நிறுத்த முடியாதானா? சில ராஜாக்கள் முயற்சி எடுத்தாங்க பாருங்க, தேவனுடைய நோக்கங்களுக்கு எதிராக வந்தார்கள் சில நேரம். உதாரணத்துக்கு பார்வோன் ராஜா, இஸ்ரேல் மக்கள் அங்கே வெளியே எகிப்து தேசத்திலிருந்து அவளை வெளியே கொண்டு வரணும்னு தேவன் திட்டம் கொண்டார். அதற்கு முயற்சியில் இறங்குறாரு. ஆனால் அந்த பார்வோன் ராஜா விடமாட்டான். ஏன்னா பார்வோன் ராஜாக்கு என்ன நினைப்பேன்னா, அவன் தான் வேர்ல்ட் சூப்பர் பவருக்கே அவன் ராஜா. இப்போ எதுக்கு நான் விடணும்? எனக்கிட்ட எல்லாம் பவர் இருக்கு, எல்லா அதிகாரம் இருக்கு. அவனுக்கு தெரில பாருங்க, இவர் எல்லாத்தையும் ஆளுகிறவர் இருக்கிறாருன்னு. அப்போது அவன் எல்லாம் ட்ரை பண்ணுறான், ஒன்றும் முடியல. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். இந்த பார்வோன் ராஜா தடுத்து நிறுத்த முடியல. அதுபோல் ஏரோது ராஜா, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜாவுக்கு சரித்திரத்தில் பேர் ஹெரட் த கிரேட். மாபெரும் ஏரோது ராஜா, பெரிய ஏரோது ராஜா. இயேசு குழந்தையா பிறக்கிறப்போ இவர் கேள்விப்படுறார், இந்த ஏரோது ராஜா இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சிலர் சொல்கிறாங்க இது தேவகுமாரன், சிலர் சொல்கிறாங்க இவர் ஒரு ராஜா, அந்த குழந்தை ஒரு ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பயந்துடுறாரு ஏரோது ராஜா. ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தைய எப்படியாவது அழிக்கணும்னு திட்டம் போட்டு தன்னுடைய வல்லமையெல்லாம் பயன்படுத்தி, அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தி, தந்திரத்தெல்லாம் பயன்படுத்தி, தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. முடியல. ஆனால் தேவன் செய்ய நினைத்ததை தடை செய்ய முடியவில்லை. எத்தனையோ ரோம சாம்ராஜ்ய பேரரசர்கள்
முயற்சிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியல. பாருங்க, கிறிஸ்தவத்தையே அழிக்கணும்னு சிலர் முயற்சிட்டு இருக்கிறாங்க. பெரிய பேரரசர்கள், ரோமன் எம்பரர்ஸ் சொல்கிறேன் நான். கடைசியில் என்ன ஆச்சு? அந்த சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவ சாம்ராஜ்யமாக மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் எதுவும் தேவன் செய்ய நினைத்ததை தடுத்து நிறுத்த முடியலன்றது மட்டும் இல்லை, எங்கெங்கே தடுக்க பார்த்தார்களோ தேவன் பெரிய விதத்தில் அவருடைய நோக்கங்களை செயல்படுத்தினார், நிறைவேற்றினார். மனுஷனால் தடுத்து நிறுத்த முடியாதுன்றது மட்டும் இல்லை, இயற்கையால் தடுத்து நிறுத்த முடியாது. இயற்கையின் சக்திகள் சொல்கிறாங்கல்ல, இயற்கை ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர், இயற்கை. உதாரணத்துக்கு இந்த கடல் வந்து பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இதுன்னு சொல்லலாம் பாருங்க. ஆனால் தேவன் செய்ய நினைத்தது தடுத்து நிறுத்த முடியாது. சிவந்த சமுத்திரத்தை சும்மா லேசாக பிளந்துட்டு ஈஸியாக பிளந்துட்டு போயிட்டாரு. தேவன் செய்ய நினைத்தது அது தடுத்து நிறுத்த முடியவில்லை. தேவன் தான் அதை சிருஷ்டித்தார் பாருங்க. அவருக்கு முற்றிலும் அது மேலே வல்லமை அதிகாரமும் இருக்கு. அதே போல் இயேசு புதிய ஏற்பாட்டில் காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தை சொல்லி லேசாக அதட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. மனுஷனால் தடுத்து நிறுத்த முடியாது, இயற்கையால் தடுத்து நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்லை, தீய சக்திகள், தீமையான சக்திகள், எவ்வளோ தீமை இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் இந்த தீமையான சக்திகள் தேவன் செய்ய நினைத்ததை தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் தீமையை செய்கிறவர் அல்ல, ஆனால் தீமையின் மீது ஆளுகை செலுத்துகிறவர், தீமையை ஆளுகிறவர், அதற்கு மேலாக இருக்கிறவர். அதற்கு பின்னால் இல்லை, அவர் அதை செய்யலை, ஆனால் அதை ஆளுகிறார். எதுவுமே அவரை தடுத்து நிறுத்த, உதாரணத்துக்கு பிசாசானவன் தேவனை தடுத்து நிறுத்த முடியாது பாருங்க. பிசாசானவன் தேவனுடைய லெவலில் இல்லை. சிலர் வந்து அப்படி யோசித்துக்கிறாங்க. உலகத்தில் கூட சிலர் வந்து அப்படி யோசித்துப்பாங்க பாருங்க. நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, சமமாக இருக்குது. ரெண்டும் நல்லதும் கெட்டதும் எப்போவுமே போராடிக்கிட்டே இருக்குது. சில நேரம் நல்லது ஜெயிக்கும், கெட்டது சில நேரம் ஜெயிக்கும். எது ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது, ரெண்டும் ஈக்குவலாக அப்படி யோசிக்கிறாங்க, சமமாக. அது பேர் டூவலிசம். அப்படியே யோசிக்கிறாங்க, அப்படியே நம்புகிறாங்க சிலர். இதில் என்ன வேடிக்கைன்னா, சில நேரம் கிறிஸ்தவர்களும் அப்படி யோசிக்காட்டிலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது கடவுள் இருக்கிறார், பிசாசு இருக்கிறான், போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. சில நேரம் கர்த்தர் ஜெயிக்கிறார், சில நேரம் பிசாசு ஜெயிக்கிறான். பிசாசுக்கும் எல்லாம் வல்லமையும் இருக்கு கிடையாது. பிசாசு சர்வ வல்லமை உள்ளவன் கிடையாது, சர்வ அதிகாரம் உள்ளவன் கிடையாது. தேவன் கிட்ட கூட வர முடியாது, அதே லெவல்லே இல்லை. அவன் கீழே இருக்கிறான். அவன் சில எல்லைகளுக்குள்ளதான் செயல்பட முடியும் பாருங்க. பிசாசு இயேசு கீழே இருக்கிறான், இயேசு கிட்ட இல்லை. அவன் அதே லெவலில் இல்லை. பாக்ஸிங் மேட்ச் ஒன்றும் விளையாடல அவங்க, கடவுளும் பிசாசும். பிசாசு இயேசுடைய பாதபடிகள் கீழே இருக்கிறான் பாருங்க. இயேசு பூலோக ஊழியத்தில் கூட பிசாசு விரட்டுகிறார். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த பிசாசுகள்லாம் அவருக்கு முன்பாக அப்படியே பணியுது. அந்த வல்லமை வாய்ந்த பிசாசு ஆனால் இயேசுக்கு முன்பாக அப்படியே பணியுது பாருங்க. ஒரு முறை அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அந்த ஆயிரக்கணக்கான பிசாசு பிடிச்சவனை பிசாசு அவனுக்கு விரட்டுறாருல, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதோட பேசுறாரு. அவன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அது சொல்லுது லெகியோன். ஏன்னா நாங்கள் வந்து பல பிசாசுகள் இருக்கோம், பல பிசாசுகள். இயேசுவை கெஞ்சுது. அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா இயேசுவை கெஞ்சுது இந்த பிசாசு. ஐயோ, இங்கேருந்து எங்களை அனுப்பிடாதையும், இங்கேருந்து அனுப்பிச்சிருந்தா அட்லீஸ்ட் அந்த பன்றிகள் அங்கே இருக்கே, அந்த பன்றி கூட்டம் 2000 பன்றிகள் பக்கத்தில் அப்படியே மேய்ந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த பன்றி கூட்டத்துக்காக அனுப்பிடும் அப்படின்னு பர்மிஷன் கேட்டு கெஞ்சி கடைசியில் இயேசு ஓகேன்னு சொல்லி அந்த பன்றிகளுக்குள்ள போன பிறகு அதனுடைய வல்லம் அங்கே தெரியுது பாருங்க. 2000 பன்றிகள் மேய்ந்துட்டு இருந்த பன்றிகளை அந்த ஒரு மேட்டில் மேய்ந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து அந்த பிசாசு உள்ளே போனோன்னு அந்த பன்றிகளை பைத்தியமே பிடிச்சி பாருங்க. அங்கேருந்து கீழே ஓடி போய், மேட்டிலிருந்து கீழே ஓடி போய் அந்த கடலில் குதிச்சு 2000 பன்றிகள் செத்து போகிறது. அவ்வளோ வல்லமை வாய்ந்த பிசாசு இயேசுக்கு முன்பாக அப்படியே பணிந்து குனிந்து கெஞ்சி, இயேசு எல்லா தீய சக்திகள் தீய அதிகாரங்களுக்கு மேலாக இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் நினைப்பூட்டுகிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் தீமையால் நிறைந்திருக்கிறதுனால ஐயோ இதுதான் பெருசுன்னு நினைச்சிடக்கூடாது, கிடையாது. எபேசியர் 1 சொல்லுது பாருங்க, இயேசு எவ்வளோ மேலே இருக்கிறான்னு சொல்லுது. 19 வாசித்தீங்கன்னா அருமையாக சொல்லுது பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அப்புறம் 20ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக, எல்லா அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக. தமிழில் வெறும் மேலாயின்னு வருது, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் மேலாய், ஃபார் அபவ்.
கிரேக்க ஒரிஜினல் மொழியில அதான் அர்த்தம். மிகவும் மேலாய், கிட்ட கூட இல்லை, மிகவும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. தீய சக்திகள் தேவன் கிட்ட கூட வர முடியாது. இன்னொரு தீய சக்தி வியாதி. இயேசு எந்த அளவுக்கு வியாதியின் மேல் ஆளுகை செலுத்துறார் பார்க்கலாம் பாருங்க. நீங்க மனுஷனுக்கு வியாதி ஒரு பெரிய காரியமா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக வியாதி ஒண்ணுமே கிடையாது. இயேசுவை யோசித்து பாருங்க, எத்தனை பேரை குணமாக்கினார். ஒரு முறையாவது குணமாக்க போய் தோல்வி பெற்றாரா? இயேசுவை யோசித்து பாருங்க. இல்ல, எந்த வியாதியா இருக்கட்டும், ஒரு சின்ன ஜுரமா இருக்கட்டும், அல்லது பிறப்பிலிருந்தே குருடனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ரொம்ப சுலபமா இயேசு குணமாக்குகிறார். ஒரு வார்த்தை சொல்லி சும்மா ஒரு விரல் தொட்டு அப்படி ஈஸியா பண்ணிட்டு. ஏன்? அவருக்கு வல்ல மட்டும் இல்லை, அதிகாரம். அந்த வியாதியின் மேல் அவ்வளவு அதிகாரம், அதற்கு மேலாக இருக்கிறார். மரணம் இன்னொரு தீய சக்தி. ஆனா தேவனுக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. தேவன் செய்ய நினைத்ததை தடை செய்ய முடியாது. பாருங்க, இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு பிசாசானவன் யோசிச்சிருப்பான், அவ்வளோதான் முடிச்சிட்டேன், தேவனுடைய கதையை முடிச்சிட்டேன், இவர் தான் ஏதோ ரட்சிக்க போறாருன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் முடிச்சிட்டேன், அவ்வளோதான், சாவடிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, கல்லை வச்சாச்சு, முத்திரையை குத்தியாச்சு, முடிஞ்சுது. ஆனால் அந்த மரணம் கூட தேவனை தடுத்து நிறுத்த முடியல. அதுலேருந்து உயிரோடு எழும்பி வருகிறார் 3ஆம் நாள். அங்க என்ன வெளிப்படுது? தேவன் மரணத்தின் மீது முற்றிலும் அதிகாரம் வைத்திருக்கிறார். எந்த தீய சக்தியா இருக்கட்டும், எந்த தீமையான ஒரு பவரா இருக்கட்டும், தேவனுக்கு முன்பாக அது ஒண்ணுமே கிடையாது. தேவன் அதன் மீது ஆளுகை செலுத்துகிறார். யோபு பாருங்க, தேவன் எப்படி செய்ய நினைச்சதை செய்வார், யாரும் தடுத்து நிறுத்த முடியாத உணர்றான் பாருங்க. யோபு 42:1-2. யோபு புத்தி தெளிந்த பிறகு பேசுகிற பேச்சு இது, மனம் திரும்பி பேசுகிற பேச்சு. யோபு 42:1-2. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். என்ன சொல்ல வரும்? எல்லாத்தின் மீதும் ஆளுகை செலுத்துகிறார். மனுஷன், இயற்கை, தீய சக்திகள் எல்லாத்தின் மீது மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும், வானத்தில், பூமியில, பூமியின் கீழாக. இயேசுனுடைய நாமத்தை பற்றி பிலிப்பியர் 2 என்ன சொல்லுது? இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். அந்த காலத்தில் உலகத்தையே 3ஆ பிரிச்சுட்டாங்க, வானம், பூமி, பூமி கீழே, இவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பவுல் சொல்கிறாரு, எங்கே போனாலும் இயேசுனுடைய நாமம் செல்லும், எங்கே போனாலும் முழங்கால் முடங்கும், நாவுகள் அறிக்கை செய்யும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இவருடைய நாமத்துக்கு அதிகாரம், வல்லமை உண்டு. பழைய ஏற்பாட்டிலும் இதுதான் பாருங்க, எல்லா இடங்களிலும் தேவன் ஆளுகை செய்கிறார். சங்கீதம் 135:6, வானத்திலும் பூமியிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். எல்லாத்தின் மீதும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும். வசனம் வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் எத்தனை முறை வேதம் சொல்லுது. உதாரணத்துக்கு சங்கீதம் 146:10, சதா காலம் அரசாளுகிறார், தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த மாதிரி எத்தனை வசனங்கள் இருக்கு. அவருடைய ஆளுகைக்கு முடிவே இல்லை. எல்லா நேரங்களிலும், நல்ல நேரத்திலையும் சரி, ரொம்ப நல்லா இல்லாத நேரத்திலையும் சரி, ஆளுகை செய்கிறார். எல்லாத்தின் மீதும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா விஷயங்களிலும், பெருசா இருக்கட்டும் சிறுசா இருக்கட்டும். சில நேரம் என்ன யோசித்துக்கிறோம், சிறிய காரியங்கள்லாம் அதை அவர் கண்டுக்கிறது இல்லை, அப்படி நம்ம யோசித்துறோம். ஏன்னா உலகத்தில் மேல் அதிகாரி பாருங்க, அவங்க எல்லாம் சின்ன சின்ன காரியங்களும் பார்த்துட்டு இருக்க முடியாது, அது அவங்க கவனத்தில் இருக்க முடியாது, அது ப்ராக்டிக்கல் கிடையாது. இல்லை, சின்ன காரியங்கள சின்னவங்க பார்க்கட்டும், டாப்பில் இருக்கிறவரு சின்னதை பார்க்க, அப்படிதான் நம்மளுடைய அபிப்பிராயம் உலகத்தில். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி கிடையாது. சகலத்தையும் ஆளுகிற தேவன். எப்படின்னா ஒவ்வொரு சின்ன காரியமும் அவருக்கு தெரியும், எல்லாத்தின் மீதும் அவருடைய ஆளுகையை செலுத்துகிறார். இயேசுவே சொல்றாருல, ஒரு குருவி கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் உள்ளாதான், கர்த்தருக்கு தெரியாமல் உள்ளாதான். ஒரு குருவி கூட, மத்தேயு 10:29, யாரும் மதிக்காத இந்த குருவி, அது விழுந்தா கூட அவருக்கு தெரியும், அவர் கவனிக்கிறார், அதை பார்க்கிறார், அதன் மீதும் ஆளுகை செலுத்துகிறார். நீதிமொழிகள் 16 பாருங்க, 33. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அர்த்தம் என்ன? தமிழ் பைபிள் வாசித்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா ஒரு ஈஸி வெர்ஷன் இருக்கு, ஈஸி டு ரீட் வெர்ஷன், ERV.
ஆன்லைன் கூட இருக்குது ஃப்ரீயாக. அதில் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 16:33 பார்த்தீங்கன்னா இப்படியா வருது. ஜனங்கள் குலுக்கல் சீட்டு மூலம் முடிவெடுக்கின்றனர், ஆனால் அனைத்து முடிவுகளும் தேவனிடமிருந்தே வருகின்றன. இந்த குலுக்கல் சீட்டு வந்து அன்னைக்கு வந்து அது முக்கியமான ஒரு இதாக இருந்தது பாருங்க அந்த காலத்தில். அதை சில நேரம் ஏன் பண்ணுவாங்கன்னா, சீரியஸாக ஒரு முடிவு எடுக்கிறப்போ, சரி எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாம், என் கண்ட்ரோல்லையும் இருக்க வேணாம் உன் கண்ட்ரோல்லையும் இருக்க வேணாம், யார் கண்ட்ரோல்லையும் இருக்க வேணாம், நம்ம குலுக்கல் சீட்டு போடலாம், இது என்ன சொல்லுதோ அந்த முடிவுபடி நம்ம போயிடலாம் அப்படின்னு செய்வாங்க பாருங்க. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க, இது யார் கண்ட்ரோல்லையும் இல்லைன்னு நினச்சி குலுக்கல் சீட்டு போடுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க நீதிமொழிகள் எழுதுறவர் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ஆளுகை எப்பேற்பட்டதுன்னா, ஆமாம் இந்த சீட் வந்து இவங்க கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் இதுவும் கூட அவர் கண்ட்ரோலில் இருக்குது, இதுவும் கூட அவருடைய ஆளுகை கீழே தான் வருகிறது. அற்புதமான ஆளுகை பாருங்க. நீதிமொழிகள் 19:21, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். நம்முடைய எண்ணங்கள் மீது ஆளுகை செலுத்துகிறார். திரும்ப சொல்கிறேன், ஆளுகை செலுத்துறதுன்னா எல்லாம் செய்கிறதுன்னு இல்லை, ஆளுகை செலுத்துறது எதுவுமே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே போகல. எவ்வளோ சிறுசாக இருக்கட்டும், எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், எவ்வளோ ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன் பாருங்கள், நாம் வந்து இன்றைக்கு எவ்வளோ காரியங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ காரியங்களையோ இன்றைக்கி வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, பல சவால்கள் ஆயிடுச்சு. சும்மா வீட்டை விட்டு வெளியே போகிறதே சவால் ஆயிடுச்சு. அப்போது இதை பற்றி கவலை, அதை பற்றி கவலை, பெரிய காரியங்கள் சிறிய காரியங்கள் எல்லாத்த பற்றி கவலை, பாரம். நான் என்ன சொல்லுகிறேன், தேவன் ஆளுகிறார், உங்கள் தேவன் ஆளுகிறார், உங்கள் தேவன் ஆளுகிறார். கர்த்தர் எந்த அளவுக்கு ஆளுகிறார்னா, முற்றிலும் ஆளுகிறார். எல்லாத்தின் மீதும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா விஷயங்களிலும், பெரிதோ சின்னதோ அவர் ஆளுகிறார் என்பதை நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள், உங்களுடைய நம்பிக்கை அதன் மேலே வைங்க, அதிலிருந்து ஒரு ஆறுதலை பெற்றடைங்க. நீங்கள் செய்ய முடியறதை செஞ்சுட்டு, நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு மீதி அவர்கிட்ட விட்டுருங்க. ஆமாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண, இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரிய தேவையில்ல, உங்களுக்கு தெரிய தேவையில்ல. கர்த்தர் ஆளுகிறார்னு தெரிஞ்சா போதுங்க. கர்த்தர் ஆளுகிறார்ன்றது நல்லா தெரிஞ்சா உணர்ந்தீங்கன்னா நம்பிக்கை வரும், சமாதானம் வரும். அவர் பார்த்துக்குவார், அவர் ஆள்றாருன்னா பார்த்துக்குவார், அவர் ஆள்றாருன்னா ஏதோ ஒன்று செய்வார், அவர் ஆள்றாருன்னா ஏதோ ஒன்று மாறும், சூழ்நிலைகள் மாறும், அவர் ஆளுகிறார்னா ஏதோ ஒன்று நல்லது நடக்கும், அவர் ஆளுகிறார்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு.